Hi, hello and welcome to Buvis Tutorials. நான் உங்களோட half yearly எக்ஸாமுக்காக இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாம் ஒன்றா ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான கிராமர் தட் இஸ் வாய்ஸஸ், அதாவது இந்த கொஷின் கட்டாயம் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வாய்ஸ் கொஷனில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். வேறு எந்த மாடலில் கேட்டாலும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஷார்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். See the first example. The cyclone wrecked the city. Okay. ஸோ இதில் சப்ஜெக்ட் யார்? the cyclone and verb wrecked, city object. இப்போ நம்ம யூஸ்வலாக ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது சப்ஜெக்டை லாஸ்ட் கொண்டு வந்துடுவீங்க அண்ட் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவீங்க. ஸோ த சிட்டியை நீங்கள் எடுத்துட்டீங்க அண்ட் சப்ஜெக்டை லாஸ்ட் கொண்டு வரும்போது த சைக்ளோன், அதுக்கு முன்னாடி பை போட்டுப்பீங்க. ஸோ பை த சைக்ளோன். ஸோ இதில் நீங்கள் எது கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, ரெக்ட், இந்த வேர்ப் சேஞ்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு 5 காமன் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான சென்டென்ஸ் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக வேர்ப் சேஞ்ச் பண்ணிட முடியும். ஓகேயா? ஸோ ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக மாற்றுறீங்க அண்ட் லாஸ்ட்டாக உள்ள ஆப்ஜெக்டை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டு சப்ஜெக்டாக மாற்றிட்டுறீங்க. ஒருவேளை இது கூட வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அட்வர்ப் இருந்ததுன்னா அதை லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான், எந்த சேஞ்சும் பண்ண மாட்டீங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி வேர்ப் சேஞ்சுக்கு உங்களுக்கு நான் இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டேன். இதை பார்த்து நீங்கள் அப்படியே பேசிவ் டேர்மில் மாற்றிட வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்ட், இது என்ன ஃபார்மில் இருக்குது? V2 நம்ம ஃபார்முலாவில் செகண்ட் டைப்பில். ஸோ செகண்ட் டைப்பில் எப்படி வேர்பு சேஞ்ச் ஆகுது பேசிவ் வாய்ஸில்? வாஸ் இல்லைன்னா வேர் ப்ளஸ் V3. ஸோ இங்கே சப்ஜெக்டை பாருங்கள், த சிட்டி சிங்குலர் சப்ஜெக்ட்னா வாஸ் தான் நீங்கள் போடுவீங்க. ஸோ வாஸ் ப்ளஸ் V3, ரெக்டோட V3 ஃபார்மும் ரெக்ட் தான். ஸோ வாஸ் ரெக்ட், இவ்வளோ தான் ஆன்சர். த சிட்டி வாஸ் ரெக்ட் பை த சைக்ளோன். ஸோ இந்த மெத்தடில் ஒரு கொஷின் கேட்கலாம். கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 5 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி யோசித்து நீங்கள் எழுதிடலாம். இதே போல் கிட்டத்தட்ட இன்னொரு எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்த்துடலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒன் சப்ஜெக்ட், verb யார்? should love and object ரிமைனிங் உள்ள மதர்லேண்ட், his motherland. ஓகே. ஸோ ரூல் பிரகாரம் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட் எடுத்துடுவீங்க, தென் சப்ஜெக்டை லாஸ்ட்டாக எடுத்துடுவீங்க அண்ட் சப்ஜெக்ட் போடுறத ஆப்ஜெக்டாக மாற்றும் போது முன்னாடி ஒரு பை சேர்த்துப்பீங்க, அப்படி தானே? ஸோ என்ன போடுவீங்க? இஸ் மதர்லேண்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும் அண்ட் எவ்ரி ஒன் லாஸ்ட் கொண்டு போயிடுவீங்க, அதுக்கு முன்னாடி பை சேர்த்துடுவீங்க. ஸோ பை எவ்ரி ஒன். இப்போ வேர்பு பார்க்கணும். வேர்பு ஷுட் லவ் இருக்குது. அப்படியே நம்மளோட 5 ஃபார்முலாவில் மேலே பாருங்கள், லாஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள், மாடல் வேர்ப்ஸ் இருந்தால் என்ன போடணும்? B + V3. ஓகே. அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஷுட் லவ்ங்கிறத B + V3 போடும்போது ஷுட் பி லவ்டு, B + V3 போடும்போது அது ஷுட் பி லவ்டுன்னு மாறும். ஓகேயா? ஸோ ஆன்சர் இவ்வளவே தான். திஸ் மதர்லேண்ட் ஷுட் பி லவ்டு பை எவ்ரி ஒன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மாடல் தான். நம்மளோட 5 ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது தெரிஞ்சிட்டாலே போதும், இந்த மாடலில் வரக்கூடிய எல்லா கொஷனையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போது அடுத்து நம்ம தேர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 4th பார்த்துடலாம். ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாடல். ஸோ 4th பார்த்துடலாம், பார்த்துட்டு 3rd போகலாம். ஓகே. ஸோ இந்த 4th பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த 2 மாடல் மாதிரியே தான். ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா இது ஒரு கொஸ்டின், மேலே கொடுத்தது எல்லாமே நார்மல் சென்டென்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்லேயும் எப்படி பண்ண போகிறோன்னா, எப்படி மேலே நார்மல் சென்டென்ஸ் நார்மல் ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் எப்படி முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணீங்க, எது சப்ஜெக்ட் எது வேர்ப் எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் வே ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றி முதல்ல கொண்டு வாங்க அண்ட் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றி லாஸ்ட் கொண்டு போயிடுங்க அண்ட் அதுக்கு முன்னாடி பை சேர்த்துடுங்க. ஓகே. இப்போ நம்ம வேர்ப் சேஞ்ச் பார்க்கணும். இதில் வேர்ப் என்ன? கொஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேர்பை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஹாவ் இந்த பக்கம் V3 ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ ஹாவ் நம்ம ஃபார்முலாவில் மேலே 5 ஃபார்முலாவில் 4th ஃபார்முலா தான் ஹேஸ் ஹாவ் ஹேட் ஃபார்முலா. அது வந்ததுன்னா நீங்கள் பேசிவ் வாய்ஸில் வேர்பை பீன் ப்ளஸ் V3 சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ரூல் படி நீங்கள் இந்த ஹாவ் பீன் சால்வ்டுன்னு சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ த பசில் ஹாவ் பீன் சால்வ்டு
பை யூ. இப்போ வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்டும் வேர்பும் சரியாக மேட்ச் ஆகுதா, எக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஹேவுங்கிறது ப்ளூரலுக்குரிய வேர்பு, பட் இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்குது, பசில் சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஸாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ எப்போவுமே ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது ஆக்டிவில் என்ன வேர்ப் இருக்கோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் போடும்போது சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். ஆகலைன்னா நீங்கள் சிங்குலர்னால் சிங்குலருக்கு மாற்றிக்கோங்க, ப்ளூரல்னால் ப்ளூரலுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேயா? ஸோ இதுதான் ஆன்சர். அண்ட் ஒன் மோர் திங், இது கொஸ்டின் அப்படிங்கிறதுனால அந்த கொஸ்டின் வேர்டை நம்ம முன்னாடி அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். WH வேர்ட்ஸில் எல்லா வேர்டையும், எல்லா கொஸ்டின் வேர்டையும் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. நம்ம எடுத்து எழுதுறதும் கொஸ்டின் மார்க் தான். இன்னொரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வேர்பை பிரித்து போட்டுடணும், ஹெல்பிங் வேர்பை. ஓகே, பொதுவாக ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அடுத்து வேர்ப் இருக்கும். ஆனால் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதனால் இந்த ஹேஸ் பீன் சால்வ்டு இதையே என்ன பண்ணிடுறோம், ஹேஸை மட்டும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஹவு ஹேஸ் த பசில் பீன் சால்வ்டு பை யூ. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம 4th சென்டென்ஸ் போயிடலாம். இந்த 4th சென்டென்ஸ் வந்து வேறு மாதிரியான கேட்டகரி. ஓகே, இதோட இந்த வாய்ஸஸ் கேட்டகரி முடிஞ்சு. இந்த மாடல்ஸை நீங்கள் பார்த்துட்டாலே போதும், நீங்கள் என்ன கொஷின் வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்ததுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் நார்மல் ஸ்டேட்மெண்ட், மூணாவதாக பார்த்தது ஒரு கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ், என்ன இப்போ பார்க்குறது இம்பரேட்டிவ் டைப் சென்டென்ஸ். அது என்ன இம்பரேட்டிவ், ரிக்வெஸ்ட் பண்ணுற, அட்வைஸ் பண்ணுற, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, இந்த மாதிரியான எல்லா சென்டென்ஸஸையும் இம்பரேட்டிவ்னு சொல்லலாம். இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. இது சப்ஜெக்ட் இல்லாமல் வரும், இந்த மாதிரி டோன்ட் டெல், லை. ஓகே, ஸோ இதுக்கு 2 மாடலில் நீங்கள் பேசிவ் வாய்ஸை மாற்றலாம். உங்களுக்கு ஈஸியான ஃபஸ்ட் மாடல் நான் சொல்லிடுறேன். அதாவது யூ ஆர் அட்வைஸ்டு, இல்லைனா யூ ஆர் ரிக்வெஸ்டட். ஒருவேளை ரிக்வெஸ்ட் பண்ணுற சென்டென்ஸாக இருந்தால் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு, இங்கே லிங்கர் ஸோ இங்கே வந்து நீங்கள் டூங்கிறத யூஸ் பண்ணி எழுதணும். ஒருவேளை இது நெகட்டிவில், எக்ஸாம்பிள் நான் மேலே கொடுத்த மாதிரி டோன்ட் டெல் லை, டோன்ட்டுன்னு இருக்கிறதுனால வெறும் டூ போடாமல் நீங்கள் அதை நாட் டூன்னு சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க, அவ்வளோதான். ஸோ அட்வைஸ் பண்ணுற மாதிரினா யூ ஆர் அட்வைஸ்டு, ஆர்டர் பண்ணுறதுனா யூ ஆர் ஆர்டர்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூ ஆர் போட்டு எழுதணும். ஓகேவா? டூ போடணுமா நாட் டூ போடணுமாங்கிறத கொடுத்துருக்கிறத பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மித்தது அப்படியே எழுதிட வேண்டியது தான். அண்ட் ஒன் மோர் மாடல்னு பார்த்தீங்கன்னா லெட் மாடல். ஸோ லெட் எப்படி வரும்னா, லெட் பி ப்ளஸ் V3. ஓகே, இது லெட் மாடல் வேறு எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான இம்பரேட்டிவ் டைப் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் நான் என்ன சொன்னேன், அட்வைஸ், ஆர்டர், கமாண்ட் பண்ணுறது, ரிக்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சென்டென்ஸில் மட்டும்தான் நம்ம லெட் வச்சு எழுதலாம். ஓகே, ஸோ எப்படி எழுதணும், லெட் அந்த என்ன ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு பி சேர்த்து ப்ளஸ் V3 போட்டுக்கோங்க. நெகட்டிவில் நாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ லெட் த லைஸ் நாட் பி told. ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.